நான்காவது ரகசியம், உங்களைச் சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். கவலைகளை தோல் மாற்றுவதற்கும், உங்களுடைய நாளை பிரகாசிக்கச் செய்கின்ற கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கும், அறிவுரைகளை பெறுவதற்கும், கூடி களித்திருப்பதற்கும் மற்றும் சேர்ந்து கனவு காண்பதற்கும் நண்பர்களுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஸோ சினிமாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பன்னாலே நல்ல நண்பன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். நடைமுறையில் அந்த மாதிரி கிடையாது. நிறைய பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கு நண்பர்கள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. அதனால் நண்பர்களை தேர்ந்து செய்யும்போது கவனமாக தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள். உங்களை சுற்றி நல்ல நண்பர்களே வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து சில பேர் முன்னேற்றத்துக்கும் காரணம் வந்து நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்கவுங்க நட்பு நட்பு வட்டாரத்தை பொறுத்தது. அதனால் நல்ல நண்பர்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுக்கும் அது நல்லதாக இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஒரு நல்ல நண்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை விட்டு பேசலாம். வீட்டில் வந்து மனைவிக்கிட்டேயோ பிள்ளைங்கிட்டேயோ இல்லை பெற்றோர்கிட்டயோ பேச முடியாத நிறைய விஷயங்களை வந்து நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது வந்து ஒரு எளிமையான விஷயம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் நண்பர்கள்கிட்ட இருக்கும்போது நம்மளுடைய மனசு இயல்பாகவே சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நண்பர்கள் கூட இருக்கும்போது சில தவறான பழக்க வழக்கம் செஞ்சால் தான், ஐ மீன் சிகரெட் குடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ இந்த மாதிரி செய்யும்போது தான் சந்தோஷமாக இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ நான் 4 பேர் உட்காந்து பேசி இன்றைக்கி என்ன நடந்தது, இல்லை வந்து 4 பேர் கிண்டல் பண்ணுறதோ அந்த மாதிரியான பேசுகிறதோ இல்லை சின்ன சின்ன சண்டைகள் போடுறதோ கூட மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமாகத்தான் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லதுன்றது தான் நம்ம நடைமுறையில் பார்க்க முடியுது. அதனால் வந்து உங்களுடைய கனவுகளை ஷேர் பண்ணிக்கலாம். யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்படியே கிண்டல் பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்லுவாங்க. சில நண்பர்கள்லாம் சேரும்போது அரசியல் கூட பேசுவாங்க. அவங்க வேறு வேறு கட்சிகளை சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து நட்புக்கு அவங்க மரியாதை கொடுத்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடக்குது. எனவே நல்ல நண்பர்களை உங்களை சுற்றி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலம் கண்டிப்பாக அதிகமாகும் என்பது உண்மை. இது வந்து எல்லா வயதினருக்கும் இது பொருந்தும். இது ஒருத்தர் சொன்னார், அவங்க பென்ஷன் வாங்குறதுக்கு அவங்க அக்கௌண்ட்லேயே வந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு பென்ஷன் வாங்குவாங்களாம். ஏன்னா அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க பென்ஷன் வாங்குற மற்ற நண்பர்கள்லாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து எல்லா கதையும் பேசுவாங்க. அவங்க வீட்டில் நடந்தது, மற்ற நண்பர்கள் வீட்டில் நடந்தது, அதை பற்றிலாம் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ எத்தனை நேரம் தான் உட்காந்துட்டு டிவியே பார்த்துக்கிட்டு எத்தனை நேரம் தான் உட்காந்துட்டு 4 சவுத்துக்குள்ளார இருக்கிறதுன்னு ரொம்ப வருத்தப்படுற வயதானவர்கள் வந்து அவர்களுடைய நண்பர்களை சந்திக்கும் போது மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நேரில் போய் பார்க்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு கூட பாருங்கள். ஸோ நட்புக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.